Hi, I'm Sharath from Eshark. So, இன்னைக்கு autonomous mobile robot அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. இது நம்ம obviously it is made in China, it's not made in India, but இது complete configuration, software development எல்லாமே made in India. So, இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா it is an payload mover. ஒரு இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு ஹெவி எக்யூப்மெண்ட்ஸை மூவ் பண்ணக்கூடிய ஒரு அட்டானமஸ் மொபைல் ரோபோட் தான் இது. ஸோ இது கரண்ட்லி சார்ஜிங் ஸ்டேஷனோட டாக் ஆகிருக்கு. ஸோ இந்த அட்டானமஸ் மொபைல் ரோபோட் வந்து லைடார் எக்யூப் ஆகிருக்கு, கேமரா எக்யூப் ஆகிருக்கு, ஸோ டெப்த் கேமரா எக்யூப் ஆகிருக்கு. ஸோ யூஸ்வலாக ஆட்டோமேட்டட் கைடட் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் இட் வில் கோ இன் அ மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப், நம்ம என்ன ஒட்டியிருக்கோமோ அதை ஃபாலோ பண்ணி இட் வில் ரன், இல்லைனா ட்ராக்ல ரன் ஆகும். பட் இது லைடார் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு என்டையர் ஏரியாவே ஸ்கேன் பண்ணிக்கும். ஸ்கேன் பண்ணி அதை ஒரு மேப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அந்த மேப்பில் நம்ம வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் அது மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் ரோபோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் ஆர்டருக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மியூசியமில் ஒரு ஸ்பெசிஃபிக் ரெக்வஸ்ட் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு டிஸ்பிளே யூனிட், ஹோலோகிராஃபிக் டிஸ்பிளே யூனிட், ஸோ அதை இதுக்கு மேலே வந்து மவுண்ட் பண்ணி அதை ஒரு பாத்வேயில் ரன் பண்ணுவோம். அந்த பாத்வேயில் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே ப்ரொஜெக்ஷன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு கான்ஃபிகரேஷன் தான். ஸோ வி ஹவ் அச்சீவ்ட் இட் ஆல்ரெடி. ஸோ வி ஹாவ் இட் ரைட் நவ் இன் அவர் ஆஃபீஸ். ஸோ நான் வந்து இப்போது வந்து ஒரு சின்ன டெமோ வந்து உங்களுக்காக காட்டுறேன். இப்போ நீங்கள் இங்கே டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த டிஸ்பிளேயில் ரூட் 1, ரூட் 2, ரூட் 3. ஸோ ஆல்ரெடி நான் இங்கே ரூட் 3ல் வந்து நான் இங்கே பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரூட் 3 கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டிபார்ச்சர் அப்படின்றத நான் கிளிக் பண்ணேன். ஸோ இது வந்து பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 2க்கு மூவ் ஆக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுதான் பாயிண்ட் 1. ஸோ அது வந்து ப்ரொடக்ஷன் பாயிண்ட்டு. இது வந்து அதுக்கு முன்னாடி அது சார்ஜிங் பாயிண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் 1க்கு வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா நான் டிஃபால்ட்டாக உள்ளே வந்து ஒரு வெயிட்டிங் டைம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெயிட்டிங் டைம் வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் 30 செகண்ட்ஸ் வந்து வெயிட்டிங் டைம் செட் பண்ணியிருக்கேன். அந்த மியூசியமோட கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த கான்ஃபிகரேஷன்லாம் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் ஒரு இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துக்கு பேலோட் மூவ் ஆனதுக்கப்புறமா எவ்வளோ நேரம் அங்கே வெயிட்டிங் டைம் தேவை அப்படின்னு சொன்னீங்கனாலும் நம்ம வந்து செட் பண்ணலாம். அது உங்களோட சாஃப்ட்வேரோட இல்லை உங்களோட ஒர்க் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேயோட கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேரை கூட கனெக்ட் பண்ணலாம். இதுக்கான கம்ப்ளீட் SDK வி ஹேவ் இட். ஸோ வி கேன் கான்ஃபிகர் இட். ஸோ இப்போ இதை வந்து பாயிண்ட் 2க்கு மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ பாயிண்ட் 2க்கு மூவ் ஆகும்போது தான் நடுவில் வந்துடுறேன். ஸோ யூ கேன் சி ஐ பிளாக்ட் இட். நான் இப்போ பிளாக் பண்ணிட்டேன். ஸோ இட் இஸ் ஃபைண்டிங் இன் அனதர் ரூட் டு அகெயின் மூவ் ஆன் டு பாயிண்ட் 3. ஸோ இந்த எக்ஸாக்ட் ஃபீச்சர்னால தான் இது அட்டானமஸ் மொபைல் ரோபோட்னு வந்து நம்ம கூப்பிட்றோம். ஸோ இதுவே வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் பேஸ்டாக இருந்துச்சுன்னா அது வந்து நியூ ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி நேவிகேட் பண்ணி பாயிண்ட் 3க்கு போயிருக்காது. ஸோ இங்கே அது கரெக்டாக பாயிண்ட் 3க்கு வந்துருச்சு. இப்போது இங்கேருந்து சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு போகுது. இங்கே நான் திருப்பி ஒரு வெயிட்டிங் டைம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் நேரம் அதை நிற்க போகுது. ஸோ இங்கே நின்னதுக்கப்புறமா இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு போய் அலைன் ஆகி சார்ஜிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. லெட்ஸ் see how it is going to happen. So waiting time is completed. So it is moving towards the charging point. ஸோ இந்த சார்ஜிங் பாயிண்ட்டை நீங்கள் எங்கேனாலுமே செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃபேக்ட்ரியில் நீங்கள் எங்கே வேணுமோ அந்த இடத்துல சார்ஜிங் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். அந்த சார்ஜிங் பாயிண்ட் செட் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் கன்ஜஸ்டட் ஸ்பேஸில் தான் வந்து சார்ஜிங் டாக்கே வச்சுருக்கோம். பட் இதை விட கன்ஜஸ்டடாக நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கோ பேக் டுவர்ட்ஸ் சார்ஜிங் ஸ்டேஷன் அலைன் இட் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு AGV இல்லைனா வந்து AMR உங்கள் ஃபேக்ட்ரிக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ். we will configure based on your factory needs. உங்களோட ஃபேக்ட்ரிக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் கஸ்டமைஸ்டாக இதை பில்ட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொயரிஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ்.
நான் ஷரத், திஸ் இஸ் Eshark. பை.